சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கான விடுதலை ஆண்டவர் எங்க தான் வச்சிருக்கிறார்? சபையில தான் வச்சிருக்கிறார். அதை நம்ம தான் முதல்ல பிரகடனப்படுத்தணும். இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில பலவீனத்தோடு வந்து சபை விட்டு போகும்போது நல்ல பலத்தோடு கூட கடந்து சென்றோம்னு நினைச்சுக்கோங்களேன். யோசித்து பாருங்க, உங்களை பார்க்கிற பிரஜாதிகளும் ஆட்டோமேட்டிக்கா அவன் பலவீனத்தையும் அவனுடைய கட்டுகளையும் தூக்கிட்டு எங்க வருவான்? ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வந்துடுவான். இன்னைக்கு நம்ம பலவீனத்துல வீட்டுல உட்கார்றதுனாலதான் சபை நிரம்பி வழிய மாட்டேங்குது. இந்த தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சபையிலையும் நம்ம பலவீனத்தோடு வேலைக்கு போவோம். நான் சொல்றது உண்மைதானா பிரதர்? உண்மைதானா சிஸ்டர்? பலவீனத்தோடு வேலைக்கு போவோம், பலவீனத்தோடு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போவோம், பலவீனத்தோடு ஏதாவது ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணணுமா பிரயாணம் பண்ணுவோம், பலவீனத்தோடு கூட பண்ணுவோம். ஆனா பலவீனத்தோடு எங்க தான் வரமாட்டோம். நான் சொல்றது உண்மைதானாமா? உண்மை இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம், கேட்கலாம். அப்ப பலவீனத்தோடு நம்ம எல்லா காரியத்தையும் செய்யறோம், பல்ல கடிச்சிட்டு செஞ்சாகணுமேனு சொல்லி செய்யறோம். ஆனா உண்மையை சொல்றேன், உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தரணும்னா உங்களுடைய பலவீனத்தை இயேசு கிட்ட கொண்டு வரணும். கரங்களை தட்டி நீங்க விசுவாசிக்கிற அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.